போக்கிரி யாருன்னா, போக்கிரி வந்து வனிதாவோட லைவ்ல வருவாப்படி. அவங்களும் எல்லாமே அந்த முனிஸோட ஃப்ரெண்டு. முனிஸு, சத்தி, போக்கிரி இவங்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்டுங்க தான் எல்லாமே. அண்ணா எனக்கு பேக்கரி கடை வச்சு கொடுத்து ராஜி அக்கா தான். ஓ போக்கிரியில் சார் இது பேக்கரியா? ஓகே ஓகே, சாரி சாரி. கடவுளே, ராஜி அக்காவா? இருப்பா இது அது ராஜிக்காவா யாரப்பா அது அப்படிங்கிறாங்க. மயில் சிஸ்டர் கடை வைக்க வீட்டிலேயே கடை வைக்கலாம் வீட்லேயேங்கிறீங்களா? அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அதனால் அங்கே வைக்க முடியாதுங்க அங்கே. ஆமாம், பேக்கரி பொங்கல் வரப்போகுது. போக்கிரி பொங்கல் வரப்போகுது. நான் வாடகை வீட்டில் இருக்கேன். இல்லை நீங்கள் அவங்க வீட்டில் கடை வைக்க முடியாது. அது கடையெல்லாம் அவங்க லேடிஸ்க்காகாதுங்க. ராஜி அக்கா என் கடையிலே உங்கள் ஃபோட்டோ மாட்டி கொழுப்பு பாருங்க பையனுக்கு. ராஜிக்கா என் கடையில் உங்கள் மேலே உங்கள் ஃபோட்டோ மாட்டியிருக்கேங்கிற பாருங்க. ஓ அப்படியா குணா? ஆமாங்க, அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாங்க. அதனால் அவங்க ஏதோ வேலைக்கு தான் போக முடியும், கடையெல்லாம் வைக்க முடியாது. அது ரெண்டாவது கடையில் வச்சு உட்கார முடியாதுங்க அந்த ஏரியாலாம். ஆமாம் ஆமாம். இன்றைக்கி கடைங்கள் இன்றைக்கி வியாபாரம்னு பார்த்தா டம்ளர் தண்ணி ஸ்நாக்ஸு இதான் ஓடும். அதெல்லாம் லேடிஸ் உட்காந்து பண்ண முடியாதுங்க. என்னோடய ஃபோட்டோவை எதுக்குமா மாற்றி வச்சுருக்க? என்ன கேட்காம மாட்டலாமா? அவங்க ஃபோட்டோவை அவங்களுக்கு கேட்காம எதுக்கு மாட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே. ஸ்ரீ ஜுவல் சிஸ்டர் பண்ணுங்க. ஸ்ரீ பேக் ஜுவல்லரி சேல். ஓ ஜுவல்லரி மாதிரி பேக் பண்ணி. வனிதா அக்கா வரலையாம்மா? வனிதா அக்கா வருவா அப்படிங்க. அக்கா பிஸி போல் தம்பி அப்படிங்கிறாங்க மயிலருக்கு. மகாலட்சுமி ஃபோட்டோ ராஜிக்கா, அது நீங்களும் அந்த மகாலட்சுமி ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற. அப்படி மகாலட்சுமி ஃபோட்டோ மாட்டிருக்க அப்படிங்களாம்மா. சூப்பர் போக்ரி அப்படிங்கிறாங்க செல்வதீபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முனிஸ் கமெண்ட் மாதிரியே இருக்கும். இந்த போக்கிரி சக்தி, நீங்கள் எதுக்கும் தைரியமாக இருங்க சிஸ்டர். எத்தனை தடை கற்கள் வந்தாலும் தைரியமாக தான் இருக்கணும். தகர்த்த எரிந்த மாதிரியாக இருக்க மயில் இருக்க சிஸ்டர். நீங்கள் தைரியமாக லைவ் போடுங்க சிஸ்டர். அல்ல மைக்கிள், நான் சொல்கிறது ஓ வனிதாவுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன். ஆமாம், என்ன வேணும் பண்ணுங்கிற நான். அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்கள்ல. அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ ஒரு பக்கம் வேலைக்கே போடுற வனிதா வேலைக்கே போகிற அப்படின்னா நம்ம சரி போ, தைரியம் போ, வேலைக்கு போயிட்டு வா. வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ண போகிறப்போ வேலைக்கு போய்ட்டு அனுப்பணும். நமக்கு சீசன் இருக்குது, அதனால் நம்ம அந்த முகூர்த்த டைமில் தான் நமக்கு வேலை வரும். ஆமாம், அப்புறம் மற்ற டைமில் தான் கொஞ்சம் ஃபைனல்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்து அதில் ஒரு 6-7 லட்ச ரூபா அதில் நஷ்டமாச்சு. ஆமாம், அதனால் இப்போ கம்முன்னு வீட்டில் இருக்க. நான் எல்லாம் சேர்ந்தால் எத்தனை நாட்கள் சொத்து சேர்த்தி போயிருக்கலாம் தெரியுமா குணாமா? உனக்கு தெரியாதம்மா அப்படின்னு கேட்குறாங்க. புயலானந்த் வணக்கம், மதியம் வணக்கம். மதியம் வணக்கம். சாப்பிட்டாச்சா அண்ணாச்சி? இன்னும் சாப்பிட்லைங்க புயலானது, சாப்பிட்லைங்க. வணக்கம் புயல் அப்படிங்கிறாங்க செல்வதீபா. ஆண்கள் நேரலை வெற்றி பெற